Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 5th question பார்க்க போறோம். Question என்னன்னா, there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. அதாவது 5 rupees currency இருக்கு, 10 rupee currency இருக்கு, அதே மாதிரி 20 rupee currency இருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ currencies இருக்குன்னா டோட்டலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 12 pieces இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, x வந்து நம்ம 5 rupee currency அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி y வந்து நம்ம 10 rupee currency அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி z வந்து 20 rupee currency அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 பீசஸ். அப்போது x + y + z = 12. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, whose total value is rupees 105. இப்போ 5 rupee கரன்சி வந்து x, அப்போ நம்ம 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போ 10 rupee வந்து y, அப்போது ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z = 105 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா x வந்து நம்பர் ஆஃப் 5 rupee கரன்சி. சப்போஸ் 5 rupee கரன்சி உங்களுக்கு 2 அப்படின்னு இருக்குன்னா, அப்போது 5 × 2 10. அப்போது உங்களுக்கு வேல்யூ என்ன 10. ஸோ இந்த மாதிரி 5 rupee கரன்சி, 10 rupee கரன்சி அண்ட் 20 rupee கரன்சி இதெல்லாம் நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூ என்ன 105. ஸோ அதனால தான் 5x + 10y + 20z = 105. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 வந்து காமனாக இருக்குது, நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ என்ன வரும், x + 2y + 4z = 105 divided by 5 வந்து 21. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, when the first two sorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. அதாவது first two sorts வந்து interchange ஆகுது. அப்போது இந்த 10 வந்து இந்த சைட் போகும், அதே மாதிரி 5 வந்து இந்த சைட் வரும். அப்போ என்ன வரும், 10x + 5y அப்படின்னு வரும், ப்ளஸ் 20z அது சேம் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட வேல்யூ வந்து 20 rupees எக்ஸ்ட்ரா வருது. அப்போது 105 + 20 என்ன 125. ஸோ இதுலேயும் வந்து 5 வந்து காமனாக இருக்குது. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2x + y + 4z = 125 divided by 5 வந்து என்ன வரும் 25. ஸோ இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் சார்ட். அதாவது எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூஸ். அதாவது எவ்வளோ 5 rupee கரன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ 10 rupee கரன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ 20 rupee கரன்சிஸ் இருக்குது. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன், இதில் ஜெட்ன்ற வேரியபிள் கூட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஜெட்டோட வேரியபிள் கேன்சல் பண்ணோன்னா இங்கேயும் நம்மளால் ஈஸியாக ஜெட்டோட வேரியபிள் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் 4z அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ இது வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4, அப்போ என்ன வரும், 4x + 4y + 4z = 12 × 4 வந்து என்ன 48. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், x + 2y + 4z = 21. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 4x - x வந்து 3x, 4y - 2y என்ன வரும், ப்ளஸ் 2y. இப்போ 4z - 4z கேன்சல் ஆகும். அப்போ 48 - 21 என்ன 27. ஸோ இது வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ x + 2y + 4z = 21. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 2x + y + 4z = 25. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளால் z வேரியபிள் வந்து எலிமினேட் பண்ண முடியும். அப்போ நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்போ 4z - 4z இது வந்து 0 தான். x - 2x என்ன -x, 2y - y வந்து +y = 21 - 25 என்ன -4. இது நீங்கள் x - y = 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே 2y வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும், 3x + 2y = 27. இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும், x × 2 என்ன 2x, - y × 2 வந்து -2y = 4 × 2 என்ன 8. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 3x + 2x என்ன 5x,
ஸோ இது வந்து 0 அப்படின்னு வரும். y வந்து ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து 27 + 8 என்ன 35. இப்போ 5x = 35னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 35 டிவைடட் பை 5 அதாவது 7. அப்போ x = 7. இப்போ நம்ம yயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 5th ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x - y = 4. அப்போ 7 - y = 4. அப்போ -y = 4 - 7. அப்போ -y = 4 - 7 என்ன -3. -y = -3னா அப்போ yயோட வேல்யூ என்ன 3. இப்போ நம்ம zோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன x + y + z = 12. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x வந்து என்ன 7 ப்ளஸ் y வந்து என்ன 3. அப்போ 7 + 3 + z = 12னா அப்போ 10 + z = 12. அப்போ z = 12 - 10. அப்போ zோட வேல்யூ என்ன 2. இப்போ நம்ம x, y and zோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. x வந்து என்ன நம்பர் ஆஃப் 5 rupee கரன்சிஸ். அப்போ நம்பர் ஆஃப் 5 rupee கரன்சிஸ் வந்து எவ்வளோ 7. அடுத்து y வந்து நம்பர் ஆஃப் 10 rupee கரன்சிஸ். அப்போ நம்பர் ஆஃப் 10 rupee currencies equal to 3. அடுத்து z வந்து நம்பர் ஆஃப் 20 rupee currencies. அப்போ நம்பர் ஆஃப் 20 rupee currencies equal to 2. ஸோ இதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.